வெல்கம் டு சண்டே மார்க்கெட். பெல்ட்டா? என்ன ஊர்? यूपी. யூபி. आगरा ताजमहल. தாஜ்மஹல். ஓ, அங்கேருந்து வரீங்களா? अंग्रेज की औलाद. आगे चलो. நல்லா எடுத்தல எண்ணி சேர்த்து எல்லாத்துலேயும் போடுறேன். பால் சேமியா சாப்பிடுறது நல்லா இருக்கும். அப்படியே பால்ல போட்டு சாப்பிடுறது என்ஜாய். எவ்வளோ இது? 50 ரூபா. 50 ரூபாய் பேக்கெட் 50 ரூபா. செம்மையா இருக்கு டேஸ்ட். ஸ்டைலாக இருக்கு. வாங்க பாண்டிச்சேரி சென்ட்ரு பிளேஸு. இந்த சைடு தான் மெயினு. இந்த சென்டரில் இருந்து தான் பாண்டியோட நம்பர் 1 சொல்லுவாங்களே, அது இந்த இடம் தான். நம்ம டிராஃபிக்காக ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். உங்கள் நண்பன் ஆர்ஜேஷன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட். ஸோ அதோட நைட் வைப்பை தான் எப்படி இருக்கணும்னு வீடியோ எடுத்து வந்திருக்கேன். நிறையா புக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எதாவது வேணும்னா இங்கே வருவாங்க. இங்கே நிறையா புக்ஸ்லாம் கிடைக்கும். பழைய புக்ஸ்லாம் நிறையா இங்கே ரெஃபர் பண்ணி கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் கிடைக்கும். வாழ்க்கை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் சண்டே மார்க்கெட்டில் தான் இருக்குது. செம்ம. ஆனால் அந்த க்ரௌடில் பர்ச்சேஸ் பண்ணுறது செம்மையாக இருக்குது. நல்ல வைவாக இருக்கும். நம்ம நல்லா வாக்கிங் போயிட்டு அங்கே நிறையா ஃபுட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் நான் ஓப்பனாக சொல்லணும்னா கம்பல் இருக்குது, அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தலைக்காணி கவர் அது மாதிரிலாம் இருக்குது. பழைய பொருள் ஒரு 2-3 கடை இருக்குது. ஷார்ட்ஸ் இதுதான் மேக்ஸிமம். வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு கூட்டமாக ஒரு ஸ்பேஸில் நடந்து போய்ட்டு வாக்கிங் போய்ட்டு ஒரு திருவிழாவுக்கு அந்த ஃபீல் சொல்லுவோம்ல, அது நல்லா இருக்குது. ஸோ பெரிய பெரிய மாலு அங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணால் செம்மையாக. ஏன்னா சண்டே மட்டும் தான் கடை நடத்துவாங்க, மற்ற நாளில் கடைகள்லாம் இருக்காது. அது மாதிரி டைமில் இருக்கப்போ நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு எளிய மக்கள்கிட்ட நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய கம்பெனியில் வாங்குறத விட இங்கே வாங்கினா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் சண்டே டைம் வாங்க, ரேட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வாங்கினீங்கன்னா ரேட்டும் செம்ம கம்மியாக இருக்கும். எவ்வளோ க்ரௌடு வந்துட்டுருக்காங்கன்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வைபே வந்து சண்டேஸில் செம்ம வைப்பாக இருக்கும். நீங்களா செல்ஃபி வந்துருக்குவா? ஸோ எதாவது வந்தீங்கன்னா ஆஃபர் போட்டு கொடுங்க. பசங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்கன்னா. உங்கள் பேர் என்ன? கார்த்திகா. சேனலில் பார்த்து கார்த்திக்னா எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா எது வேணால் எடுத்துன்னு போக சொல்கிறீங்க. செம்மையாக இருக்குல்ல. இங்கே இருக்க ஒவ்வொரு இமேஜுமே எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அதுவும் முக்கியமாக சொன்னால் புத்தர் பொருட்கள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த புக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு கடைக்காகவே நீங்கள் சண்டே மார்க்கெட் வரலாம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் 50 காசு, 25 பைசா. ஏன் இப்போ இருக்க 10 ருபீஸ் இதில் வச்சுருக்காங்க? எவ்வளோ காசு புதுசாக இருக்குது. 50 காசு, இது 40 ரூபாயா? இது 10 பைசா. ஓய்யோ, ஏன்னா எப்பிக்கான பொருள் அது.
ஒரு பைசா செம்மையாக இருக்குது. 20 காசுலாம் இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் சிலைகள்லாம் இருக்குது. எனக்கு சண்டே மார்க்கெட்டே இந்த கடை தான் இப்போதைக்கு யூனிக்காக தெரியுது. ஏன்னா ரிப்பீட்டடாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. காயின்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த கடையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் எல்லாம் 39, டெம்பர் கிளாஸ் 49. ஸோ அது மாதிரி ஒரு கடையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா பொருளுமே கிடைக்கும் இங்கே. பழைய புக்ஸு. சண்டேஸில் எங்கள் ஊர் செம்ம ஸ்பெஷல். செம்ம க்ரௌடாக இருக்கும். எல்லாமே கிடைக்கும் இங்கே. இந்த பழைய சைக்கிள், புது சைக்கிள் எல்லாமே இருக்குது. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பகலில் ஒரு வைப் இருக்கும், நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்லாம் கிடைக்குங்க. நல்லா அண்ணா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். புக் ஷாப்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு பேர் தான். ஆனால் தேர்னா இங்கே நிறைய நல்ல புக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாண்டிச்சேரியில் எங்களோட மெயினே என்னென்னா சண்டேஸில் என்ன பண்ணுவோம், மதியம் ஒரு 3 மணிக்கு ஏதோ ஒரு படத்துக்கு போவாங்க, ஈவினிங் பீச் போவாங்க, நைட்டு சண்டே மார்க்கெட் வருவாங்க. அங்கே தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோடு அந்த வீக்கெண்ட் முடியும். இதுதான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் பண்ணுறது. கூட்டமாக இருக்கும் அந்த இடம். பிளாக் பண்ணி போயிட்டு ட்ரெஸ்லாம் ரொம்ப கம்மியான ரேட்லேருந்து எல்லாம் எல்லாமே இருக்கும். நைட்டில் செம்ம வைப்பாக இருக்குல்ல. இந்த பிஸ்கெட் வந்து எப்பயுமே செம்மையாக இருக்கும். நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாண்டியில் பார்த்தீங்கன்னா காஃபினா இந்த இடம் ஒரு நல்ல ஃபேமஸான இடம். நிறையா வந்து இருக்கும். அது பக்கத்தில் ஒரு துணி கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்லே கிடைக்கும் டிஷர்ட்ஸ்லாம். நம்மக்கிட்ட இருக்க எடிட்டர் மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஒரு வீடியோ கொடுத்தோன்னா சும்மா வெட்டு வருது. எல்லாத்தையும் விட்டு வீடியோவே கிடையாது, வெளில போன்றது. பார்த்ததே கிடையாது. 1000 ரூபா காயின். ஸ்லிப்பரு மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் ஸ்லிப்பரு இதுதான் அதிகமாக இருக்கும். சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கும். இங்கே அது மாதிரிலாம் இல்லை. இங்கே மேக்ஸிமம் நம்ம ஊரில் ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக இருக்கும். வாட்ச் 200 போட்டுருக்கு. சென்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லா பிராண்ட்
பிராண்டோட சென்ட்டும் இங்கே கிடைக்கும். இதுதான் அழகாக இருக்குதா ஃபுல்லாக அப்படியே எல்லாமே கிடைக்கும். மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் தான் நைட்டு எல்லாமே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வீட்டுக்கு பொருட்கள்லாம். இங்கே ஷூட்டிங் கூட நிறையா படம்லாம் எடுத்திருக்காங்க. நானும் ரவுடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதி சார் போய் அடிப்பேரில் ஒரு ரவுடியை அந்த சீன்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. நல்லா வைபாக இருக்கும் அந்த பிளேஸ். அவ்வளோ கடைகள் இருக்குல்ல. இது சண்டே முன்னு தான் இருக்கும், மற்ற நாளெல்லாம் இந்த கடைகள் இருக்காது. அதுவும் இந்த நைட் வைப்பு இப்போ தான் இருக்குது, மற்ற டைமில் இந்த வேலை இருக்காது. மணி இதெல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பெல்லாம் இருக்குது. நான் இங்கே சென்ட்டு தான் இருக்குன்னு நான் சின்ன வயசுல வந்து வாங்கிட்டு போவேன். எல்லா பிராண்டும் இருக்கும், டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலாக இருக்குது. ஆனால் சென்ட்டு இருக்கும். சமத்தோடு இருக்குது. ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட் பிளாக் அது நைட் வைப்பில் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வருது. நிறையா கடைகள் இருக்குது, நான் வீடியோலையும் பேசியிருப்பேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜேஷ். டேக் கேர், பாய்.